ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சுவையான முட்டை தொக்கு தான் செய்ய போகிறோம். இதை பிக்னஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 வெங்காயத்தை இப்படி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு காரத்தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், தாளிக்கிறதுக்கு சீரகம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் அவிச்ச முட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. ஒரு வாணல் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் சீரகத்தை போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ காரத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இது 10 நிமிஷம் நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு தொக்கு பதத்துக்கு. இப்போது முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கிளறி கொடுங்க. இந்த மசாலா நம்ம முட்டைக்குள்ளே போய் நல்ல ஒரு கிரேவியாக நமக்கு கிடைக்கணும். இப்போது தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு முட்டை தொக்கு தயாராகிடும். இப்போ கடைசியாக நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கிறேன். இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கலாம். இப்போது கடைசியாக எலுமிச்சப்பழ சாறையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போது நமக்கு சுவையான முட்டை தொக்கு தயாராகிடுச்சு. நான் சொல்கிற மெத்தடில் நீங்களும் முட்டை தொக்கு செஞ்சு பாருங்கள். இது சூடான சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.